ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 4Gயோட இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட 4G இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோ ஆகிறதுக்கு 2 மெயின் ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா லாங் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து டவர் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அதனால் 4G இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோ ஆகும். அனதர் என்னென்னா ஏபிஎன். ஸோ அந்த ஏபிஎன் செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே டாப் ரைட் கார்னரில் சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சொல்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க, ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸு. ஸோ இது பேர் என்னென்னா ஏபிஎன் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜியோ நெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ www.wfgeo5%4g.com அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏன் நான் ஜியோ கொடுக்குறேன்னா, ஸோ என்னோடய சிம் வந்து ஜியோ. ஸோ உங்களோட சிம் ஏர்டெலோ பிஎஸ்என்எலோ வோடஃபோனோ என்ன சிம்மாக இருந்தாலும் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங் என்னென்னா, கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏபிஎன் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் SUPL எக்ஸ்கேப் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா 3 டாட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் செஞ்ச செட்டிங்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா LTE 4G வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு மறுபடியும் இப்போ கொஞ்ச நேரத்தில் எனக்கு LTE அந்த சிம்பிள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட நெட்டை வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது ஸ்பீட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து டாப் ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டு டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா LTE சிம்பிள் வந்து என்னோடய மொபைலுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னோடய டேட்டா வந்து ஸ்பீடாக இருக்கும். இதே மாதிரி உங்களோட ஏபிஎன்னை சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் டேட்டாவும் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MP வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.